ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோடு தான் உன் வீட்டு வாசலுக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன் என் செல்லமே. இனிமே உன் மனசில் எந்த குழப்பத்தையும் வைத்து கொள்ளாமல், எந்த கவலைகளையும் போட்டு குழப்பி கொள்ளாமல் தெளிவான மனசோடு இருக்கலாம் அல்லவா? ஏன்னா இப்பொழுது நீ முழுவதுமாக என்னை சரணடைந்து விட்டாய். இனிமே உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நானே நல்லபடியாக நடத்தி முடிச்சிருவேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி, உன் நிறைவேறாத கோரிக்கைகளையும் நிறைவேற்றி, உன் மனச்சுமையையும் பாரத்தையும் அகற்றி, உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக சரியாக நடக்க போகுது. எதை நினச்சும் நீ கவலைப்பட வேணாம். உன் மன பாரத்தை எல்லாம் இந்த வராகி அம்மாவின் பாதத்தில் வச்சுட்டு உன் கடமையை நீ சரியாக செய்யும் போது உனக்கான மகிழ்ச்சியான சூழலை நானே உருவாக்கி தருவேன் என் செல்லமே. நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு உனக்கு உயர்வான சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். விலை மதிப்பற்ற பல விஷயங்களை பொக்கிஷமாக நான் உன் வாழ்க்கையில் கொடுத்து வச்சிருக்கும் போது சின்ன சின்ன சாதாரண விஷயங்களுக்காக ஏன் மனசு ஏங்குது? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல பொக்கிஷமான பெரிய விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் அமைஞ்ச அற்புதமான நல்ல விஷயங்களையும் புரிஞ்சிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைகளையும் அடுத்தவங்க செய்கிற செயல்களையும் நினச்சி உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்க வேணாம். எப்போதும் தலை நிமிர்ந்து தன்மானத்தோட நீ தைரியமாக வாழணுன்றது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பமாக இருக்கு. யாரும் உன்னை காயப்படுத்த முடியாத அளவுக்கு என் அருள் உன்னை சுற்றி வந்து காப்பாற்றுமேன் செல்லமே. நேர்மையாக இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் இந்த மனிதர்களுக்கு அவங்கள பிடிக்கிறதே இல்லை. அவனை தான் எதிரி மாதிரி பார்ப்பாங்க, அவனுக்கு துரோகமும் செய்வார்கள். அப்படிதானே உன்னையும் எதிரியாக நினச்சி துரோகிகள் செய்யும் விமர்சனங்களை நீயும் சுமந்து கொண்டு கஷ்டப்படுகிறாய். கெட்ட விஷயங்கள் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்தாலும் என் அருளால் நான் உன்னை காப்பாத்துறேன். நீ எதற்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை பாதையை குலைக்கும் விதமாக, உனக்கு தீங்கு செய்யும் விதமாக யார் என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை நான் தர்றேன். உன் நேர்மையான நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. தடைகளை தாண்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். எப்போதும் தைரியமாக இரு. உன் உயர்வை இந்த உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு இந்த வராகி அம்மா உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற வந்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நான் சொல்கிறத கவனமாக கேட்டுட்டீங்கன்னா அப்புறம் உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் அல்லவா? உனக்கான அனைத்தும் இப்போது உன்னிடம் வந்து சேர தயாராக காத்திருக்கும் இந்த நேரத்தில் நீ தேவையில்லாமல் கவலைப்படவோ வருத்தப்படவோ வேணாம். நீ தேடிய எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படியும், உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும், மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்க போகுது என் செல்லமே. நான் எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கேனோ அதே போல் என் அன்பு பிள்ளையான உன்னையும் மகிழ்ச்சியோடு வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால்தான் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு தேவையான அனைத்தையும் தருவதற்காக உன்னை நோக்கி வந்திருக்கேன். இந்த வராகி அம்மாவின் துணையோட உன் வாழ்க்கையில் நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொள்ளலாம். எதையும் யோசிச்சு மன வருத்தம் கொண்டு கவலை கொள்ளாதே. எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. குடும்பத்தில் நீ என்னதான் சரியாக இருந்தாலும் உன் வேலைகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சாலுமே கூட ஒரு சிலருடைய வார்த்தைகளும் செயல்களும் உன் மனசை காயப்படுத்தும் விதமாக, உன்னை கண்கலங்க வைக்கும் விதமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போது இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம். உன் கர்ம பலன்களையெல்லாம் நான் லேசாக மாற்றி காட்டுறேன் என் தங்கமே. நீ எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். என் அருளால் நீ வாழ்க்கையவே அழகாக வாழ போகிற. சில காலமாக உன் மனசில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த எரிப்பு போராட்டத்துக்கு, உன் மன கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்டதான் இந்த வராகி அம்மா அதிர்ஷ்டத்தோடு உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். எந்த விஷயம் நடக்காமல் போயிடுமோ நினச்சி கலங்குனியோ அதை உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன்.
நீ அமைதியாக இரு. உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் வகையிலும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் வகையிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் உண்டாகும்படி உன் வாழ்க்கைக்கான உயர்வை தரப்போறேன். என் அருளால நீ பாதுகாப்பாக ஆசீர்வாதத்தோடு முன்னேறுவாய். என் குடும்பம் என்னுடைய சந்தோஷம்னு நீ எப்போதும் உன் குடும்பத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் பாரு. இந்த வராகி அம்மாவின் அருளால அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். சில விஷயங்களை நான் உனக்கு தாமதமாக்கி கொடுப்பதற்கே சில காரணங்கள் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. நான் செய்கிற தாமதமும் தராமல் இருப்பதும் தள்ளி போவதும் கூட உன் நன்மைக்காக தான்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. கண்டிப்பா நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நானே உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை தருவேன். நீ எந்த விஷயத்திலும் அவசரப்படவோ மனம் தளரவோ வேண்டாம். உனக்காக நான் தரப்போகிற அருளை, உனக்காக நான் தரப்போகிற ஆசீர்வாதத்தை, உன் வாழ்க்கைக்காக நான் தரப்போகிற வெற்றியை எந்த சக்தியாலும் எந்த மனிதராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. குடும்பத்தில் பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்கு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு அடுத்தவங்களையே குற்றம் சாட்டி கொண்டிருக்காமல் நடந்த தவறுகளுக்கும் தப்புக்கும் பிரச்சனைக்கும் தீர்ப்பதற்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சு அதற்கான வேலைகளை செய்ய பழகு. எப்போதும் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களையெல்லாம் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு. உன் மனசு அமைதியாக இருந்தாதான் உன் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அதனால எப்போதும் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அளவுக்கு நீ மன அமைதியோடும் சாந்தியோடும் வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையும் எதிர்பார்த்து ஏங்கி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் அருளையும் அரவணைப்பையும் அன்பையும் கொடுத்து உனக்கான அனைத்தும் தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா செய்வேன். தாயின் மடியில் பாலை குடிப்பதற்காக ஓடி தேடி போகும் கன்று குட்டியை போல இந்த வராகி அம்மாவை தேடி வந்த என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே என் அருளை நிச்சயமாக கொடுப்பேன். ஒரு தாயை தன் குழந்தை கட்டி கொள்ளும் போது அந்த தாயின் கதகதப்பான அன்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் எப்படி குழந்தைக்கு கிடைக்குமோ அதே போல உனக்கான அன்பையும் பாதுகாப்பையும் உனக்கான எல்லா வெற்றிகளையும் நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உனக்காக யாருமே இல்லைன்னு நீ ஒருபோதும் வருத்தப்பட்டு துயரம் கொண்டு உன் மனதை காயப்படுத்தி கொள்ளாதே. யார் உன்னை சுற்றி இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த வராகி அம்மா உன் கூட இருந்து நீ செய்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக எந்த வகையிலும் நீ கஷ்டப்பட விட மாட்டேன். உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்து உன் மனதை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினச்சது போல் நடக்கும்படி செய்கிறேன். நிதானமாக நீ இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது நடந்து முடிஞ்சிடும். உனக்காக பேச வேண்டிய இடங்களில் நான் பேசுவேன். உனக்கு திறக்க வேண்டிய அதிர்ஷ்ட கதவுகளையும் நானே திறந்து வைப்பேன். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கையோடு உன் செயல்களை எல்லாம் செஞ்சு முன்னேறி போவது மட்டும்தான். உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் காதில் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வராகி அம்மா அதற்குரிய பலனை வெகு விரைவாக உன் வாழ்க்கையில் கொடுப்பேனேன் செல்லமே. உன்னுடைய வருங்காலம் நிச்சயம் நலனும் செழிப்பும் நிறைஞ்சதாக நல்ல ஆரோக்கியமானதாக நீண்ட ஆயுள் கொண்டதாக இருக்க போது என் அருளால உன் வாழ்க்கையை நான் அழகாக எழுதி வச்சிருக்கேன். கடனும் கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை உனக்கு அமையப்போகுது. மனசில் எந்த சுமையும் பாரமும் இல்லாமல் நீ போகும் பாதையில் தடையும் இல்லாமல் சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி உனக்கான நிம்மதியை உன் கையில் கொடுப்பதற்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது உனக்கு சுமையாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கே பலமாக வெற்றியாக நான் மாற்றி தரப்போகிறேன். என்னை நம்புகிற யாரும் வாழ்க்கையில் தோற்று போக நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்வில் இருக்கும் சுமைகளையும் பாரங்களையும் நான் ஏந்தி கொண்டு உனக்கான சுகத்தை தருவேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன் மனசை தளர விடாதே. சில நேரங்களில் நீயே நினைக்காம உனக்கே தெரியாமல் உன் மனசில் கெட்ட எண்ணங்கள் வந்துடுது. அதுக்கு காரணம் நீ கெட்ட பிள்ளை என்பதல்ல. உன் நல்ல மனசை சோதிக்கும் விதமாக தான் சில சூழ்நிலைகள் அப்படி உண்டாகுது. எது எப்படி இருந்தாலும் நீ தைரியமாக இரு.
உன் மனசில் வரக்கூடிய தேவையற்ற குழப்பங்களையும் கோபத்தையும் குற்றத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். இன்னும் இன்னும் உன்னை நேர்வழியில் வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்காதே. உன் கர்ம வினைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். நான் சொல்கிறத மட்டும் நம்பிக்கையோட கேளு. உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணத்தையும் உன் மனசில் இருக்க பயத்தையும் தூக்கி போடு. நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் உனக்கான உதவிகள் என அனைத்தும் தானாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. யார் மூலம் எப்படி எந்த வகையில் நான் உனக்கு உதவி செய்வேன்றத உன்னால் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக யார் மூலமாகவாவது உனக்காக உதவியை உனக்கான நல்வழியை நான் காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். நான் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கானதை அழகான வாழ்க்கையாக ஆக்கி தரதான் போகிறேன். கண்டிப்பாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதையும் யோசித்து மனசு உடைஞ்சு போக வேண்டாம். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகுது. தினமும் உன்னாலான முயற்சியை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உன் தேவைகளை எல்லாம் தெரிந்து கொண்ட இந்த வராகியம்மா அதை அழகாக நிறைவேற்றி உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ செய்கிற சிறிய முயற்சி கூட நாளைக்கு மிகப்பெரிய அளவில் உனக்கான முன்னேற்றத்தை தரதான் போகுது. நீ எப்போதும் முயற்சி செய்வதை நிறுத்தாதே. ஏதாவது ஒரு முயற்சியை செய்யும்போது மனிதர்கள் அதற்கு தடையாகவும் தடங்களாகவும் வந்து தடுத்தாலும் நீ அவர்களை விலகி ஒதுங்கி நிற்க கற்றுக்கோன்னு செல்லமே. அவங்களா உன்னை விட்டு போகாட்டியும் நீ அவர்களை விட்டு விலகி ஒதுங்கி நிற்கும்போது உன் சுய முயற்சியில் எந்த தடையும் இல்லாமல் நீ முன்னேறி தலை நிமிர்ந்து வாழ முடியும். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக வேலை செய்பவர்களுக்கும் தப்பு செய்கிறவங்களுக்கும் தண்டனை உடனே கிடைக்கணும்னு ஆசைப்படாத. பொறுமையாக இருந்தீனா சரியான காலமும் நேரத்தையும் வரவழைத்து அந்த நேரத்தில் அவர்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுப்பேன். நானும் சரி காலமும் சரி ஒருபோதும் அவசரப்பட மாட்டோம். ஆனால் எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை சரியானபடி செய்து முடிப்போம். ஒவ்வொருவருக்கும் தகுந்த நேரம் வர்ற வரைக்கும் நான் அமைதியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆடுறவங்களெல்லாம் ஆட விட்டுக்கிட்டு திரிவேன். ஆனால் அவங்க வெற்றியின் உச்சத்தை தொடும்போது அவங்க செய்த பாவத்துக்கு தண்டனையா தரன்னு தரையில் இழுத்துட்டு வந்து விட்டுருவேன் செல்லமே. அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத. எது நடக்குதோ என்ன நடக்குதோ எப்படி நடக்குதோ எல்லாவற்றையும் நான் தான் திட்டமிட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நீதியையும் நியாயத்தையும் இந்த வராகியம்மா பெற்று தருவேன்னு நம்பு. எல்லாமே உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன்.